வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம சிதம்பரம் கோவில்ல பண்ணக்கூடிய கத்திரிக்காய் கொச்சு பண்ண போறோம். நம்ம ஜென்ரலா கொச்சு ஆத்துல பண்றோம் அப்படின்னா சில சமயம் நம்ம வறுத்தரைச்சு பண்ணுவோம், சில சமயம் வந்து சாம்பார் பொடியே கூட போட்டு பண்ணிடுவோம். ஆனா கோவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாலே, அதுக்குன்னு ஸ்பெஷலா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டு பண்ணுவா. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பண்ணலாம். இந்த கொச்சு வந்து வெண்பொங்கலோட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி உப்புமா, சாதாரண ரவா உப்புமா, அது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு அருமையா இருக்கும். தயிர் சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நல்லா உப்பு, புளிப்பு, காரம், கொஞ்சம் இனிப்பா, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சிதம்பரம் கோவில் கத்திரிக்காய் கொச்சு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் ஒரு 10 மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. சின்ன சின்ன மிளகாயா இருக்கிறதுனால ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்புலாம் லேசா செவந்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்காக எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் முழுசா அப்படியே போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. 200 கிராம் கத்திரிக்காயை பொடியா கட் பண்ணி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டா வேகணும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிடுது. நம்ம வறுத்தது இதை போல பவுடர் பண்ணிருக்கேன். இந்த பவுடரை கத்திரிக்காயில சேர்த்துப்போம். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பொடி வந்து கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த எண்ணெயில வதங்கட்டும். இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளிஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இது கொதிச்சு இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்காகட்டும். புளிஜலம் நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்க பொடி எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுது. இந்த கத்திரிக்காயை வந்து ஒரு கரண்டியாலேயோ இல்ல மேஷராலேயோ கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டா வெந்திருக்கிறதுனால கரண்டியாலேயே ஈஸியா வந்து மசிஞ்சிடும். கரண்டியால நல்லா மசிச்சு விட்டாச்சு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா இருந்தா நல்லா இருக்கும். வெண்பொங்கல், அரிசி உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும். இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். சிதம்பரம் கோவில் கத்திரிக்காய் கொச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. நம்ம அதை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். சிதம்பரம் கோவில் கத்திரிக்காய் கொச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. கலர், டெக்ஸ்டர், வாசனை எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் டிஃபன் உப்புமா பண்ணிருக்கேன். இதோட இந்த சிதம்பரம் கோவில் கத்திரிக்காய் கொச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கமகமான வாசனையா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டா அப்படி வெண்ணெய் போல வெந்திருக்கு. நம்ம வறுத்தரைச்ச பொடியோட வாசனை, இந்த காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. கடைசியா சேர்த்த கொஞ்சம் வெல்லம் நல்ல டேஸ்ட பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. எப்பயும் நான் உப்புமா பண்ணேன்னா அதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோ இல்ல கொஞ்சம் சாம்பாரோ பண்ணி தொட்டுன்னு சாப்பிடுவோம். ஆனா அதே உப்புமா வந்து இந்த கத்திரிக்காய் கொச்சோட சாப்பிடும் போது இன்னும் பிரமாதமா இருக்கு. இந்த கொச்சு வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒருவேளை கார்த்தால இந்த கொச்சு பண்றோம்னா நம்ம பண்ணக்கூடிய டிஃபனுக்கு நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதே கொச்சை மத்தியானம் சாதத்தோடையும் நம்ம சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் கொச்சு பண்ணும்போது நல்லா பிஞ்சா இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொச்சோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு பொடி வறுத்து அரைச்சு நம்ம போட்டதுனால இதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு, வாசனையும் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது பண்ணும்போது கண்டிப்பா வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து இந்த டேஸ்ட் நல்லா வந்து பேலன்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த கொச்சு பண்ணிட்டோம்னா நமக்கு மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்கும். ஈவன் நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சிதம்பரம் கோயில் கத்திரிக்காய் கொச்சு இதே போல பொடியை வறுத்து அரைச்சு நீங்க பண்ணி பாருங்க. டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.